லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பவர்ஃபுல். இதை யார் எதிர்பார்ப்பா, யார் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய ட்ராமாவே. நம்ம எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோம் அப்படின்னா, லவ், காதல், அது அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு மனைவி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து. அதை அவர் கொடுக்க தடுமாறுவார். அதே மாதிரி ரெஸ்பெக்ட், மரியாதை. கணவன் வந்து அதிகமாக மற்றவங்களோட விட தன் மனைவியிட்டிருந்து மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இது ரெண்டையும் சரியான முறையில் ஈக்குவலாக ஆர் ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து எந்த சொல்யூஷன் யாரும் கொடுக்க முடியாது, என்ன ப்ராப்ளம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டு விஷயம்தான். மனைவி வந்து எதிர்பார்ப்பது, ஒய்ஃப் வந்து எதிர்பார்ப்பது ஒரு அன்பு தான். கணவன் வந்து எதிர்பார்ப்பது ஒரு மரியாதை தான். இதை தொடர்ந்து விடாமல், எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறேன் கிடையாது, கண்மூடித்தனமாக நம்புவது, கண்மூடித்தனமாக அன்பை கொடுப்பது, இது ரெண்டு ஆஸ்பெக்ட் தான். இது எப்பயுமே ஒரு பேக் போனாக உங்கள் லைஃப்பில் வச்சுருந்தீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும். பில்ட் பண்ண முடியாமல் போனது காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்பும் இந்த மரியாதையும் சரியான முறையில் கொடுக்கப்படாதது, உணர்ந்து கொடுக்கப்படாதது தான் காரணம். அதை நடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நடிக்கக்கூடாது. இதை உணர்றதுக்கான பக்குவம் வரணும். அதுதான் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு தேர்ட் பர்சன் வந்து இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு சால்வ் பண்ண முடியவே முடியாது. பட் அவங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். மரியாதையும் அன்பும் கரெக்டான முறையில் கரெக்டான இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து லைஃப்பை ஹெவன் மாதிரி ப்ளஷராக என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.